أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். மிக உயர்வான சிறப்பான அல் குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துன் நபா, நம் எல்லோரும் அம்ம ஜுஸு என்று சொல்லக்கூடிய அதனுடைய ஆரம்பமாக இருக்கின்ற சூரத்துன் நபா, இதனுடைய விளக்கத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம். இதிலே மிக முக்கியமான அல்லாஹ்வினுடைய குதரத்து சம்பந்தமான, அவனுடைய மகிமை அந்தஸ்து சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிறான். அதே நேரத்திலே ஆரம்பத்திலேயே அந்த குறைஷ் காஃபிர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில விஷயங்களை கேட்டார்கள். அவ்விதம் கேட்ட விஷயங்களை இந்த இடத்திலே அல்லாஹ் ஒரு கேள்வியாக தொடுத்து கேட்கிறான். அம்ம யதசாஅலூன், அம்ம யதசாஅலூன், இதனுடைய அர்த்தம் ஐயு ஷைஇன் யஸ்அலு ரிஜாலு குரைஷ். அம்ம யதசாஅலூன், எந்த விஷயத்தை அந்த குறைஷிகளாக இருக்கின்ற அவர்களுடைய ஆண்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, அல்லாஹ்வை பற்றி சொன்ன பொழுது, மறுமையை பற்றி சொன்ன பொழுது, அல்லாஹ்வுடைய தூதராக தான் அனுப்பப்பட்டிருக்கிற செய்தியை பற்றி சொன்ன பொழுது, மிஅராஜுக்கு போன செய்தியை சொன்ன பொழுது, இப்படியான செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்தில் நபி அவர்களிடத்திலே பல கேள்விகளை கேட்டார்கள். அந்த இடத்திலே தான் இந்த இடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அம்ம யதசாஅலூன், அந்த குறைஷி மக்கள் எதை கேட்கிறார்கள், எதை பற்றி கேட்கிறார்கள்? நபி அவர்களிடத்திலும் கேட்டார்கள், அல்லது அவர்களுக்கு மத்தியிலே ஒருவர் இன்னொருவரை காணும் போது இது எப்படி அது எப்படி என்று அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்வார்கள். அப்படியான அந்த மக்களுடைய ஒரு வகையான நல்ல எண்ணத்திலும் கேட்கப்பட்டது இருந்ததே, கேலிக்காக வேண்டி, நக்களுக்காக, நையாண்டிக்காக, நபி அவர்களை கொண்டம் பண்ணுவதற்காக, குர்ஆனை குறை சொல்வதற்காக, இஸ்லாத்தை குறை சொல்வதற்காக, இவ்விதமாக பல்வேறு நோக்கங்களை வைத்து ஒவ்வொருவரும் பேசினார்கள். அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், அம்ம யதசாஅலூன், எந்த விஷயத்தை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். அனின் நபஇல் அதீம், அல்லாஹ்வை கேட்டுவிட்டு பதில் சொல்லுகிறான், இன்னஹும் யதசாஅலூன. இமாம்கள் அழகாக விளக்கம் சொல்கிறார்கள், இன்னஹும் யதசாஅலூன், அவர்கள் கேட்கிறார்கள். அனின் நபஇல் அதீம், இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அனின் நபஇல் அதீம், அதாவது மிக பிரம்மாண்டமான ஒரு செய்தியை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி கேட்கிறார்கள். ஐயி அனில் ஹைரில் அதீமி ஷான், மிக முக்கியமான விடயங்களில் அடங்கிய செய்திகளைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப எதை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள்? மிக முக்கியமான செய்தியை பற்றி கேட்கிறார்கள். இந்த இடத்திலே முக்கியமான செய்தி என்றால் என்ன தெரியுமா? அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஈமானுடைய செய்தி. அதுதான் தௌஹீதினுடைய, ஏகத்துவத்தினுடைய செய்தி, நுபுவத்துடைய செய்தி. நபி சம்பந்தமாக தான் நபி என்றும் அதற்கு முன்னால் வந்த நபிமார்களை பற்றிய செய்திகளும், வல் பாஸி யௌமல் கியாமா, கியாமத் நாளில் எழுப்புவது சம்பந்தமாக. இதுதான் மிக முக்கியமான விடயம். ஈமான், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் சம்பந்தப்பட்ட செய்தி. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களை பற்றிய செய்தி. மூணாவது மௌத்துக்கு பின்னால் மனிதன் எழுப்பப்படுவான் என்கின்ற செய்தி. இந்த செய்திகளை, பிரமாண்டமான இந்த செய்திகளை அவர்கள் கேட்கிறார்கள், அதை பற்றி பேசுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், இன்னும் இவர்கள் பேசுகின்ற, கேட்கிற இந்த விஷயத்திலே இவர்கள் பல கருத்து வேறுபாடுடையவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றிய விஷயத்திலும் சரி, நபியை பற்றிய விஷயங்களும் சரி, மறுமையை பற்றிய விஷயங்களிலும் சரி, அல்லது மார்க்கத்தினுடைய சில முக்கியமான விடயங்களிலும் சரி, அல்லதீன ஹும் ஃபீஹி முக்தலிஃபூன், அல்லதி
ஹும் ஃபீஹி முஹ்தலிஃபூன், அவர்கள் அந்த விஷயத்திலே அவர்கள் கருத்து வேறுபாடு உள்ளவர்களாக ஒருவர் ஒரு கருத்திலும் இன்னொருவர் இன்னொரு கருத்திலும் இருக்கின்ற நிலையில் இருந்தார்கள். அதாவது மாபைன முசத்திக்கின் முகத்திபின். இதனுடைய கருத்து என்ன என்று சொன்னால், ஒரு சில விடயங்களை ஒரு சிலர் உண்மைப்படுத்தினார்கள், அதே விடயங்களை மற்றவர்கள் சிலர் பொய்ப்படுத்தினார்கள். இவ்விதமாக முக்கத்திபீன்களாக சிலர் இருந்தார்கள், இந்த விஷயத்தை பொய்யாக்கக்கூடியவர்களாக சிலர் முசத்திக் உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். உண்மைப்படுத்தியவர்களில் அரைகுறையாக உண்மைப்படுத்தியவர்களும் இருந்தார்கள். 100க்கு 100 உண்மைப்படுத்தியவர்கள் இஸ்லாமியர்களாக மாறினார்கள். அவற்றிலே பிரதானமானவர்கள் ஹஸ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு சித்திக் என்ற நாமம் வந்ததற்கு காரணம், நபி அவர்கள் சொன்ன அத்தனையும் நம்பினார்கள், அத்தனையின் மீது விசுவாசம் கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு சித்திக் என்ற அருமையான பெயரும் சொல்லப்படுகிறது. இவ்விதமாக மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு சிலர் உண்மைப்படுத்துவது, ஒரு சிலர் அதை மறுப்பது, இவ்விதமாக இருக்கிறார்கள். கல்லா சயஅலமூன், இவ்விதம் அல்லாஹ் சொல்லிவிட்டு கல்லா சயஅலமூன், அதாவது இந்த இஸ்லாமிய மறுப்பாளர்கள் அல்லது இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய இவர்கள் லைசல் அம்ரு கமா யஸ்உமுல் முஷ்ரிகூன மின் இன்காரி ஸிஹ்ஹத்தி ذلிகல் ஹபரில் அதீம். அதாவது இந்த இடத்திலே இமாம்கள் தஃப்சீருடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், இந்த முஷ்ரிக்கீன்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மிக பிரம்மாண்டமான இந்த செய்திகளை கொண்டு வந்த விஷயத்திலே அவர்கள் நினைப்பது போல அல்ல. ஒரு சிலது உண்மை, ஒரு சிலது பொய், ஒரு சிலது நல்லது, ஒரு சிலது சரியில்லை என்றெல்லாம் சொல்வதற்கு அல்ல. நபி அவர்கள் கொண்டு வந்த அத்தனையுமே உண்மை, அத்தனையுமே சத்தியம். ஆனால் கல்லா சயஅலமூன், இதை பற்றிய அதாவது பின்பு அறிந்து கொள்வார்கள். யாரெல்லாம் இதை பொய்ப்பித்தார்களோ அவர்களுடைய முடிவு என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். மறுமை நாளிலே அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படும் என்பதை அறிந்து கொள்வார்கள். யாரெல்லாம் உண்மைப்படுத்தினார்களோ அவர்கள் சஹாபாக்களாக ஆனார்கள் அன்று. அதே போல அதற்கு பின்னால் வந்தவர்கள் முஃமின்கள். இன்றைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய விடயத்தை, ரசூல் கொண்டு வந்த விடயத்தை, இவைகளை எல்லாம் 100க்கு 100 உண்மைப்படுத்துகிறார்களோ முஃமின்கள், யாரெல்லாம் மறுக்கிறார்களோ, யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ, யாரெல்லாம் தூக்கி வீசி விடுகிறார்களோ சயஅலமூன், அவர்கள் மறுமையில் தெரிந்து கொள்வார்கள். துனியாவில் சில நேரங்களில் அவர்களுக்கு விளங்கினாலும் மறுமையிலே அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்து போய்விடுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் விளங்கும், இன்றைக்கு முஸ்லீமான ஒரு மனிதனுக்கு அல்ஹம்துலில்லாஹ், நான் முஸ்லீமாக வாழ்ந்தேனே, முஸ்லீமாக இருந்தேனே, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னை அர்ப்பணித்தேனே, தொழுதேன், நோன்பு பிடித்தேன், அதே போல மற்றைய காரியங்களை செய்தேன், தான தர்மம் செய்தேன், நபி அவர்கள் மறுமை சம்பந்தமாக சொன்ன செய்திகளை முற்படுத்தினேன் என்று எப்போது மூமின் சந்தோஷப்படுவான்? மறுமையில் தான். அதே போல காபிர் துக்கப்படுகிற நாள், காபிர் அழுகின்ற நாள், காபிர் வேதனைப்படுகின்ற நாள், அந்த நேரத்திலே வேதனைப்பட்டதனால் எந்த பயனும் இல்லை. சயஅலமூன், அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இன்னும் அல்லாஹ் திருப்பியும் சொல்லி காட்டுகிறான், சும்ம கல்லா, அவர்கள் நினைப்பதை போல அல்ல, சயஅலமூன். இந்த இடத்திலே உறுதிப்படுத்தி சொல்கிறான், மறுமையில் அறிந்து கொள்வார்கள். எப்படி நாம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு வாப்பா பிள்ளைக்கு சொல்லுவார், ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னவுடன் அவன் செய்யாவிட்டால் உனக்கு அது பின்பு விளங்கும் என்று சொல்லுவார். பாடசாலைக்கு செல்கிற மாணவன் பாடசாலைக்கு செல்லாவிட்டால் வாப்பா அவரை பார்த்து ஏசுவார், உனக்கு இப்போது விளங்காது, பாடசாலை எல்லாம் முடிந்து நீ இளைஞனாக பொழுது படிப்பின் அருமை உனக்கு விளங்கும் என்று சொல்வதுண்டல்லவா? அதை போல ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு இப்போது விளங்காது, மறுமை சம்பந்தப்பட்ட செய்தி, நபி அவர்களை பற்றிய செய்தி, அல்லாஹ்வை பற்றிய செய்தி, நபி அவர்கள் கொண்டு வந்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்போது விளங்கும்? மறுமையில் அவைகள் விளங்கும் என்று சொல்லி அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக ஒரு அதாவது எச்சரிக்கையையும் ஒரு வாக்குறுதியையும் அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே தந்திருக்கிறான். இதை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக.